don't worry about marks, what you scored in quarterly examination. This is a beginning. You can learn experience. புரியுதுங்களா? Every failure is a stepstone for success. அதனால நம்ம இந்த மார்க் எடுக்கல, குவார்டர்லி எக்ஸாம்ல கம்மியா எடுத்துட்டோம், வெரி லோ மார்க்ஸ், டோன்ட் வரி. ஓகே, தட் வில் டெர்மினேட் யுவர் கான்ஃபிடன்ஸ். ஆல்வேஸ் ஹேவ் த கான்ஃபிடன்ஸ். நல்லா கவனிச்சிங்க, யார் வந்து தோக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. I told you the last week about Usain Bolt's story. இல்லையா? In the very first time he made a foul. Next time he made the gold record, world record. He get the gold medal in Olympics. So this is called history. Okay, so அதனால வந்து don't year after, அதனால ஒவ்வொரு தாட்டி அதே மாதிரி நான் தோத்துறேன் ஜெயிச்சிரேன்லாம் சொல்லவே கூடாது. So this is the exam, this is an experience. Okay, so that ஒருவேளை நல்ல மார்க்ஸ் எடுத்தா very good, you can score, keep on, you have to improve. நல்லா கவனிச்சுங்க. நிறைய பேர் என்ன பண்றேன்னா, டாப் மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நீங்க ரொம்ப வந்து பயப்படுவீங்க. பயப்படாதீங்க. சப்போஸ் ஒரு டாப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 90 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, நீங்க 70 தான் எடுத்திருக்கீங்கன்னா டோன்ட் வரி. நெக்ஸ்ட் நீங்க என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா 70ல இருந்து 80க்கு நீங்க போக பார்க்கணும், 90 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து இந்த கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் தான் உன்னை வந்து சக்சஸ்ல கொண்டு போய் விடும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். லாஸ்ட் வீக் கூட என்னுடைய கொலீக் கூட ஒரு டிஸ்கஸ் பண்ணும்பொழுது, சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து ரொம்ப டல்லா தான் இருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா தே வில் ஸ்கோர் குட் மார்க்ஸ். அதனால தோஸ் ஆர் கெட் நல்ல குறைய மார்க் எடுத்துட்டீங்க குவார்டர்லி எக்ஸாம்னா டோன்ட் வரி, ஃபர்கெட் அபவுட் தட். சரிங்களா? ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து நான் நியூ டாபிக் நான் உங்களுக்கு எடுக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் எவ்ரிபடி டு சே ஹாய் ஆர் ஹலோ டு மீ. ஐ வாண்ட் டு ஹியர் யுவர் வாய்ஸ். வாய்ஸ்லாம் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக தான். Okay, then I'll proceed. Today I'm going to start with the new topic. Yes. Hello, sir. Good evening. Good evening. Hi, All right. Hello, sir. Right. Good evening. Good evening, sir. Hello, Good evening, sir. ma. Good evening. Good evening, sir. Thank you. Thank you very much. Okay. God bless you all. Good evening, sir. Right. Good evening, pa. Good evening. Now, today is one of the most important topic among all the 12 topics. So in your 12th standard syllabus, we have 12 units. We have 12 chapters. அதுல மிக முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான். இந்த டாபிக்க we call it as most weightage topic. The most weightage topic in your +2. +2ல மாத்திரம் இல்ல, this 2-dimensional analytical geometry where we studied in 9th standard 10th standardல கூட இதை படிச்சிருக்கோம். ஆனா நேம் தான் வேற. என்ன தெரியுமா? கோஆர்டினேட் ஜியோமெட்ரின்னு சொல்லியிருப்பீங்க. அதே தான் இங்க. ஓகே, அதேதான் இங்க 2-dimensional analytical geometryன்றது ஒரு ஸ்டெப் அதிகம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதே கோஆர்டினேட் ஜியோமெட்ரி தான். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், டுடேஸ் கிளாஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரிலவென்ட் டு யுவர் 12th ஸ்டாண்டர்ட். இட் இஸ் ரிலவென்ட் த ஃபண்டமெண்டல் ஆஃப் 2-dimensional geometry. இது வரைக்கும் நான் கோஆர்டினேட் ஜியோமெட்ரினா எனக்கு என்னென்ன தெரியாதுன்னு சொல்றவங்க கூட இன்னைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் இட். அதனால தயவு செய்து யுவர் கான்சென்ட்ரேஷன் ஃபார் த நெக்ஸ்ட் 1.5 hours should be here only. Okay, concentration is very important. Dedicate yourself. இப்போ இத கத்துக்கிட்டீங்கன்னு வெச்சீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து உங்களுடைய +2 ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட்? First of all, I am going to give the introduction about the coordinate geometry, 2-dimensional analytical geometry. அதுக்கு முன்னாடி எதுக்கு இத மோஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக்? இது வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் தான். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் தான். ஜேஇ மெயின்ன்ற ஒரு எக்ஸாமினேஷன் எழுதும் போது இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான், மோஸ்ட் வெயிட்டேஜ் டாபிக். எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதும் போதும் அது வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தட்ஸ் வை we call it as a most weightage topic, 2-dimensional analytical geometry. in your 11th standardல 1ன்னு கொடுத்திருப்பான், உங்களுடைய 12th standardல 2ன்னு கொடுத்திருப்பாங்க. நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போறோம். I just recall what you studied in 9th 10th and 12th standard 11th standardல. இந்த பிஃபோர் என்ன ஃபண்டமெண்டல் வெச்சோமோ அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கவனிச்சிங்க, இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இருக்கு இல்லையா, அத கண்டுபிடிச்சவர் யார் தெரியுமா? ரேனே டிஸ்கார்டிஸ். அவர் என்ன பண்ணாரு, என்ன ஐடியா பண்ணாரு, எப்போ இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்ன இந்த 2-dimensional geometry, analytical geometry, இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரியை உருவாக்கணும்னு நினைச்சாருன்னா நல்லா கவனிச்சுங்க. there is one story. நல்லா கவனிங்க மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். மேக்ஸ்ன்றது வந்து எப்போ தெரியுமா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது தான் மேக்ஸ் ரொம்ப இன்வால்வ் பண்ணி படிப்பீங்க. நிறைய பேர், நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய பார்த்திருக்கேன், அவங்க இன்வால்வ்மெண்ட் இல்லாம இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிக்கும் பொழுது they can able to score only 60 to 70. சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்கரேஜ் பண்ணி சில மோட்டிவேஷன் கொடுத்து
சில ஐடியாஸ்லாம் கொடுத்து அதுக்குள்ள ஒரு இன்வால்மெண்ட், ஒரு கேம் விளாடுறோம். நமக்கு அது பிடிச்சாதான் அந்த கேமை விளையாட முடியும். கேமை பிடிக்கிறத விட அந்த கேமை நல்லா புரிஞ்சுக்கணும். கிரிக்கெட் எனக்கு ஆர்வம் இருக்கு நிறைய பேருக்குன்னு காரணம்னா அந்த கிரிக்கெட்டை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது உள்ள நீ விளையாடணும்னு அவசியம் இல்லை, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போலதான் மேக்ஸ் இஸ் ஆல்சோ. இஃப் யூ இன்வால்வ், இஃப் யூ டெடிகேட், அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி, மேக்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் மேக்ஸை பார்த்தா பயப்படுறீங்க, எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா என்னன்னா, இஃப் யூ இன்ட்ரெஸ்ட், யுவர் இன்வால்வ்மெண்ட், அதுல விருப்பப்பட்டு நீ இன்வால்வ் பண்ணி இருந்தினா கண்டிப்பா மேக்ஸ் வந்து ஈஸி. இப்ப இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரிய எவ்வளவு ஈஸியா நான் சொல்லித்தரேன் பாருங்க. அப்ப இந்த ரேனே டெஸ்கார்டிஸ் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நாள் பெட்ல படுத்துட்டு இருந்தார். அப்போ அவர் பெட்ல படுத்துட்டு பார்க்கும்பொழுது அவருடைய ஃப்ளோர்ல மேல பாத்தீங்கன்னா, மேல பாக்குறாரு ஒரு பூச்சி ஒண்ணு இருக்கு, ஒரு ஸ்பைடர் இருக்குன்னு வச்சுங்க. இவருக்கு உடனே ஒரு ஆச்சரியம், நான் என்கிட்ட இருந்து அந்த ஸ்பைடர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு பூச்சி இருக்கு, என்னிடம் இருந்து அந்த இதுவை எப்படி நான் கால்குலேட் பண்றது? How can I able to calculate the distance from the that spider to me அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஒண்ணே மைண்ட்ல பண்றாரு. அப்போ ரெண்டு விதமான ஐடியாஸ் பண்றாரு. ஒண்ணு என்ன தெரியுங்களா, வெர்டிக்கல் லைன் ஒண்ணு போடுறாரு, ஹரிசாண்டல் லைன் ஒண்ணு போடுறாரு. அதுதான் இந்த கார்ட்டீசியன் பிளேன் உருவானதுக்கு காரணம். அதனாலதான் அதுக்கு பேரு டிஸ்கார்டீஸ்ல இருந்து கார்ட்டீசியன் பிளேன்னு நம்ம உருவாக்கணும். அப்போ சப்போஸ் இந்த ஆரிஜின்ல தான் அவர் இருக்காருப்பா, இல்ல இந்த ஆரிஜின் தான் நம்ம டிஸ்கார்டீஸ் இருக்காரு. இங்க ஒரு பிளேன் இருக்கு, இங்கதான் ஸ்பைடர் இருக்கு. இந்த ஸ்பைடருடைய டிஸ்டன்ஸ் அவர் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்றாரு, they produce a horizontal line. அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஹரிசாண்டல் லைனோ ஒரு வெர்டிக்கல் லைனோ போடுறாரு. அப்ப அந்த ஆண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பைடர் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஹைட் கிட்ட வரைக்கும் ஒரு லைன் போடுறாரு. அதே போல இந்த ஹைட் எவ்வளவு தூரம் இருக்கோ அது கிட்ட ஒரு வெர்டிக்கல் லைன். இதனுடைய வேல்யூ எக்ஸ் சொல்றோம், இதனுடைய வேல்யூ ஒய் சொல்றோம். அப்போ இந்த ஸ்பைடர் இருக்கிறதான பாயிண்ட் என்னன்னு சொன்னா எக்ஸ் கமா ஒய் பாயிண்ட். இப்போ ஈஸியா நான் என்ன பண்ணிடலாம், இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சலாம். எப்படின்னு சொன்னா இதனுடைய வேல்யூ எக்ஸ், இதனுடைய வேல்யூ ஒய். அப்போ இவர் இந்த ரேனே டிஸ்கார்டீஸ் இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து அனாலிட்டிக்கல், அதுதான் இந்த பேரு ஜியோமெட்ரி, அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. ஏன் இதுக்கு அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரின்னு பேரு வச்சானா, ஏன் தெரியுமா? அனாலிட்டிக்னா என்ன தெரியுமா? நான் அடிக்கடி சொல்வேன், யூ மஸ்ட் ஹேவ் அனாலிட்டிக்கல் பிரைன், திங்கிங், கிரியேட்டிவிட்டி, வித்தியாசமா யோசிக்கணும். அப்போ அவர் என்ன பண்ணாரு, அப்போ இவருக்கு இந்த இன்வென்ட் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்கவர்ட் திஸ், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரெனே டெஸ்கார்டிஸ், அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் வந்துருச்சு, அல்ஜிப்ரா அண்ட் சொல்லுங்க பாக்கலாம் இன்னும் என்னன்ட்டு ஜியோமெட்ரி. இதனுடைய காம்பினேஷன் தான் அப்போ இந்த டூ அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. இதற்கு இன்னொரு பேர் வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. அப்ப கோஆர்டினேட் ஜியோமெட்ரினா கோஆர்டினேஷன் ஆஃப் அல்ஜிப்ரா அண்ட் ஜியோமெட்ரி. அப்ப பாருங்க, இந்த எக்ஸ் ஒய் தெரிஞ்சிச்சா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி இதனுடைய வேல்யூ என்ன சொல்லலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட். அப்போ ஈஸியா இவர் இருக்கிற டிஸ்டன்ஸையும் அந்த ஆண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதை பேஸ் பண்ணி இப்ப இந்த ஐடியா எப்போ வந்துச்சு அவருக்கு, அவர் படுத்துட்டு இருக்கும் பொழுதோ அல்லது உட்காந்து இருக்கும் பொழுதோ ஒரு பூச்சி ஒண்ணு பாக்குறாரு, நான் இருக்கிற இடத்துல இருந்து அந்த பூச்சி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க ஐடியா பண்றாரு. அப்பதான் அந்த கார்ட்டீசியன் பிளேன் என்றதே உருவாகுது. அப்பதான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்பதே உருவாச்சு. புரியுதுங்களா? அப்ப வெர்டிக்கல் லைன் ஒண்ணு போட்டீங்கன்னா அது பேரு ஒய் ஆக்சிஸ், ஹரிசாண்டல்ல ஒரு லைனை ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். இது லெஃப்ட் சைடு நெகட்டிவாவும் போவோம், பாசிட்டிவாவும் போவோம். ஒய்க்கு மேல போனா பாசிட்டிவ், கீழே வந்தா நெகட்டிவ். சிமிலர்லி ரைட் ஹேண்ட் சைடு இஸ் பாசிட்டிவ் ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் பாசிட்டிவ் ஃபார் ஒய் ஆக்சிஸ். இதுதான் கதை, எப்படி கார்ட்டீசியன் பிளேன் உருவாச்சு, how it is discovered, it has been discovered அப்படின்றத இதை கண்டுபிடிச்சது ரெனே டெஸ்கார்டிஸ். புரியுதுங்களா? இவரு தான் வந்து இதுக்குரிய மூல காரணம். he only is developed the Cartesian plane. நம்ம டிஸ்கவர் கூட சொல்லக்கூடாது, டெவலப்மெண்ட். இதுக்கு முன்னாடி நிறைய சயின்டிஸ்ட் இருப்பாங்க, நிறைய பிசிஷியன் இருந்தாங்க, இவங்க எல்லாம் பல விதமா கண்டுபிடிச்சிட்டான். ஏற்கனவே ஜியோமெட்ரி ஈக்லிட்ஸ் அவன் ஜியோமெட்ரியை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டான், அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப என்ன அர்த்தம்னா இதனுடைய மீனிங் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரினா, ஆர் யூ ஆல் லிசனிங் ப்ளீஸ்? யாரும் தூங்க கூடாது. Yes, sir. Yes, sir. வெரி இன்ட்ரெஸ்டிங். அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரினா என்ன தெரியுமா தம்பி? ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல கால்குலேட் பண்றதா. அப்ப ஐடியா அழகா என்ன சொல்லலாம்னா, அப்ப ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக்கல் ஃபிகர்ஸ் ஆர் ஸ்டடிட் வித் த ஹெல்ப் ஆஃப்
algebraic equations or algebraic expressions. Algebraic expressions வச்சு geometrical shapes உடைய ப்ராப்பர்ட்டிஸ படிப்பது தான் analytical geometry. இப்ப புரிஞ்சிச்சா? அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரிக்கு இன்னொரு பேர் இருக்கு, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. இதுக்கு ஏன் 2 டைமென்ஷனல் போட்டான்னு சொன்னா, நம்ம படிக்க போறது என்னன்னா ஒன்லி லென்த் பிரெத். புரியுதுங்களா? 3 டைமென்ஷனல் ஹைட்டும் வந்துடும், 3 வரும். இப்ப நம்ம ஹியூமன் பீயிங்ல 3 டைமென்ஷன்ஸ். நம்மளுக்கு ஹைட் இருக்கு, வெயிட் இருக்கு, இல்ல பிரெத் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. இப்போ இதுல பொறுத்த வரைக்கும் லென்த் அண்ட் பிரெத் 2 டைமென்ஷன்ஸ். அதுதான் எக்ஸ் அண்ட் ஒய். இது 2 ஆக்சிஸ் தான் இந்த பிளேன்ல வரும். இதுக்கு தான் பேரு கார்ட்டீசியன் பிளேன். அப்ப எப்போ இத சொல்லலாம், எக்ஸ் ஒய்ன்ற 2 ஆக்சிஸ பெர்பெண்டிகுலரா வரையணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரெண்டுமே we are perpendicular. The 2 lines are horizontal lines and vertical lines are perpendicular. அப்ப அதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் பிளேன்ஸ். அப்ப புரிஞ்சுச்சா? what is called coordinate geometry? Coordinate geometry is the study of the properties of geometrical figures studied using the algebraic expressions. அப்ப ஒரே வார்த்தையில சொல்லலாம், coordinate geometry அல்லது analytical geometry means it is the coordination of algebra and geometry. இந்த சாப்டர் ஃபுல்லாவே இன்வால்வ்ஸ் இன் அல்ஜிப்ரா. அப்ப கண்டிப்பா அல்ஜிப்ரா ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். then we must know the geometric properties. சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க, இந்த பித்தாகரஸ் தியரம் இதெல்லாம் தான் வச்சு நிறைய கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு ஏன் 2 டைமென்ஷனல்? இதுல வந்து 2 பிளேன் தான் இருக்கும். ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். அதனாலதான் 2. 3னா ஜெட்னு ஒண்ணு வந்துடும். நம்ம 3 டைமென்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 2 டைமென்ஷனல்னா நம்ம ஒரு லைன் எடுக்கணும் இல்ல, இது வந்து 2 டைமென்ஷன். ஒரு ஸ்கொயர் இருக்கு, ஒரு ஷீட், ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, இதெல்லாம் 2 டைமென்ஷன். அதே ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, கியூபாய்டு, கியூப், இதெல்லாம் 3 டைமென்ஷன்ல மாறிடும். அப்ப எதுக்கு ஒரு ஹைட்டோ டெப்த்தோ இருக்குதோ அது 3 டைமென்ஷனல். இங்க அப்படி கிடையாது. we have only 2 axis. சரிங்களா? இப்போ ஒண்ணு இல்ல, 3 டைமென்ஷனல் எக்ஸாம்பிள், செவுரு முனை இருக்குல்ல, வீட்டுல ஹால் இருக்கும் எல்லாருக்கும். இந்த கார்னர் எடுங்க, கார்னர்ல பாத்தீங்கன்னா லென்த் போகும், பிரெத் போகும், மேலேயே பாத்தீங்கன்னா ஹைட் போகும். இது 3 டைமென்ஷனல், இது சிம்பிளி 2 டைமென்ஷனல். இத பத்தி தான் நம்ம படிக்க போறோம், 2 டைமென்ஷனல் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. அதனால we have only x and coordinate. இந்த 2 டைமென்ஷனல் ஜியோமெட்ரியில என்னென்னலாம் படிக்க போறோம் அப்படின்னா, பாயிண்ட், வாட் இஸ் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன், then the circle, then the conics. இங்க கானிக்ஸ்ல 4 விதமான 4 types of conics we are going to study. One is called parabola, ellipse, hyperbola and rectangular hyperbola. Even circle is also called a conics, and also pair of straight lines. இது எல்லாமே கன்க்ளூட் பண்ணதுதான் இந்த கோஆர்டினேட் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ எம் கோயிங் டு ரிவைஸ். ப்ளீஸ் தயவு செய்து இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை படிக்கிறது எல்லாமே பியூர்லி ஃபார் +2. திஸ் இஸ் பேசிக்கலி, ஐ டோல்ட் யூ, திஸ் ப்ரோக்ராம் இஸ் கால்ட் அ லெஜெண்டரி ப்ரோக்ராம். த லெஜெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they not only study only the +2 portions, they can study in advance, because you peoples are preparing for the, you are called as a what aspirant? Engineering aspirants. You are an engineering student or you are a medical aspirant. Some peoples are going to face the NEET examination. That is compulsory. நிறைய பேர் எழுதுறீங்க, எனக்கு தெரியும். அதனால தயவு செய்து, if you are a legend student, you must study all the portions which is involved in your entrance examination. அதனால தான் இன்னைக்கு கிளாஸ் it's purely a what, a fundamental class தான். இது புரிஞ்சிச்சுன்னா +2 வந்து ரொம்ப ஈஸி, வெரி சிம்பிள். நவ இப்போ ஒருவேளை கேளுங்க பா, யாரோ எனி டவுட்? சார் உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா கேக்குது சார். லோவா கேக்குதா? எஸ் சார். வீடியோ கிளியரா இருக்கா? வீடியோ கிளியரா இருக்கு சார். ரைட். இப்போ வாய்ஸ் இப்போ எப்படி இருக்கு பாருங்க. நவ இட்ஸ் கிளியர் சார். அதே மாதிரி தான் சார் இருக்கு. 1 minute.
Right. Okay, now it's clear, pa? Hello, is it clear? The voice is clear? Yes, sir. Right. Now listen, please. Right. So அப்போ கோஆர்டினேஷன் ஜியோமெட்ரி, இந்த கோஆர்டினேட்டட் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, வேர் இட் இஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல் இன் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ். உதாரணத்துக்கு நம்ம நீங்க நிறைய இடத்துல போயிருப்பீங்க, நிறைய ட்ரெயின் டிராவலிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அங்கங்க கேர்டர்ஸ் இருக்கும், ரயில்வே கேர்டர்ஸ் பாலம் மாதிரி வச்சிருப்பான். அது பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஷுட் பி இன் பாராபோலிக் இதுல இருக்கும். நம்ம ஒண்ணும் இல்ல, வீட்டுல போய் பாருங்க, வீட்டுல நம்ம ஹால்ல இருந்து சில என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் மாதிரி ஒண்ணு வச்சிருப்போம். இது எல்லாமே என்ன ஷேப்ல இருக்குன்னா எமிஸ்பெரிக்கல், சரி எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்கும் அல்லது பாராபோலிக் ஷேப்ல இருக்கும். இன்னொன்னு முக்கியமான தெரியுமா, நீங்க எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நவடேஸ் எல்லாமே என்ன பண்றீங்க, 2 வீலர் ரைட் பண்றீங்க. இந்த 2 வீலர்ல இந்த முன்னாடி ஹெட்லைட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோக்கஸ் எடுத்து தான் பல்ப கரெக்டா இருப்பாங்க. இந்த ஹெட்லைட் எப்படி இருக்குன்னா, இட் ஷுட் பி இன் பாராபோலிக். அதனால தான் அதுக்கு பாராபோலிக் மிரர்னே பேரு, பாராபோலிக் ஷேப்ல இருக்கும். அப்பதான் என்ன பண்ணும், அந்த ஃபோக்கஸ்ல அந்த ஹெட்லைட் உடைய பல்ப வைக்கும் போது தான் வெளிச்சம் கரெக்டா ஃபோக்கஸ் ஆகும். அது இந்த மாதிரி நிறைய டிஷ் ஆண்டனாஸ் இன்னைக்கு நிறைய டிடிஹெச் வருது இல்லையா, டைரக்ட் டு ஹோம் சேட்டலைட்ஸ்ல இருந்து கனெக்ட் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாராபோல். அந்த சிக்னல் ரிசீவர் இருக்கு இல்லையா, தட் ஷுட் பி இன் த ஃபோக்கஸ். எலக்ட்ரான் பாராபோலா பத்தி நிறைய பிராக்டிகல் ப்ராப்ளம் சொல்ல போறோம், சரிங்களா? நிறைய இடங்கள்ல இட் இஸ் ஈவன் இன் மெடிக்கல்ஸ். லேசர் இருக்கு இல்லையா, அதுல சில எலிப்டிக்கல் வேவ்ஸ். அப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு லோக்கஸ்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன, லோக்கஸ் மீன்ஸ் என்னன்னா பாத் ட்ரேஸ்டு பை த கர்வ். பாத் ட்ரேஸ்டு பை த கர்வ், சரிங்களா? ஒரு பாயிண்ட்ல இருந்து எப்படி இது டிராவல் பண்ணுது, எந்த பொசிஷன்ல டிராவல் பண்ணுதுன்னா ஒரு பாயிண்ட் தான். ஆக்சுவலி த கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஸ்டார்ட்ஸ் வித் த பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், இந்த பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்க, இதுல இருந்து ஒரே நேரா ஒன்னு லைன் ப்ரொடியூஸ் பண்ணா அது பேர் ஸ்ட்ரைட் லைன். இப்ப 2 ப்ரொடியூஸ் பண்ணா அது வந்து ஸ்ட்ரைட் லைன், இன்னொரு லைன் ப்ரொடியூஸ் பண்ணா அது ட்ரையாங்கிள். இதுதான் ஜியோமெட்ரி, சரிங்களா? இப்போ இந்த ஜியோமெட்ரிக்ல வந்து எப்படி இந்த லோக்கஸ்னா பாத் ட்ரேஸ்டு பை த கர்வ்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 2 லைன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு போட்டுட்டேன். இது பெர்பெண்டிகுலர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்ல இருந்து ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். இந்த பாயிண்ட்ல இருந்து ஏன்னு ஒரு டிஸ்டன்ஸ், இதுவும் சேம் டிஸ்டன்ஸ். இங்க இருந்து பின்னு ஒரு டிஸ்டன்ஸ், இதுவும் சேம் டிஸ்டன்ஸ். இந்த 2 டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு ஆர்ச், அதே போல அந்த அளவுக்கு இது ஒரு ஆர்ச். நீங்க ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல போட்டிருப்பீங்க 2 ஆர்ச். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாரு. இப்போ இது ரெண்டும் வந்து இந்த லைனுக்கு மிட் பாயிண்டா இருக்கும், இது பெர்பெண்டிகுலரா இருக்கும். இதுக்கு பேர் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். அப்ப வாட் ஐ அம் டூயிங் ஹியர் இஸ், ஒரு பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஏ என்ற டிஸ்டன்ஸ் இந்த சைடும் எடுக்கிறேன், லெஃப்ட் சைடுல எடுக்கிறேன். அதே டிஸ்டன்ஸ்ல மேல என்ன பண்றேன், மார்க் பண்றேன், போத் அபவ் அண்ட் பிலோ ரெண்டுத்தையும் மார்க் பண்ணி ஒரு ஆர்க் வரும். அந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணா தட் இஸ் கால்ட் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், சரிங்களா? அப்ப ஆங்கிள் பைசெக்டர், இப்ப 2 இது இருக்கு. நான் என்ன பண்றேன், பாயிண்ட வந்து இங்க வச்சேன், இந்த இடத்துல வச்சேன் பாயிண்ட் பி. இப்ப அதே அளவுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு அளவு எடுக்கிறேன், ஒய் ஆக்சிஸ்ல ஒரு அளவு எடுக்கிறேன், அந்த பாயிண்ட இங்க ஆர்க் பண்றேன். அதே போல இந்த இடத்துல இதுக்கு பேரு தீட்டா, ஆங்கிள் பைசெக்டர். நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இதே இடத்துல தான் நான் வைக்கிறேன். இதே எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் தான் கார்ட்டீசியன். நான் வந்து எல்லா இடங்கள்லயும் எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் ஒரே மாதிரி டிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணிடலாம். ஈக்வி டிஸ்டன்ட், அதுக்கு பேர் ரேடியஸ், சரிங்களா? எல்லா இடத்துல இருந்தையும் ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணலாம். இதே போல எலிப்ஸை ஃபார்ம் பண்ணலாம், இதே போல பாராபோலா ஃபார்ம் பண்ணலாம். அப்போ இது எல்லாமே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜியோமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் லைனை உருவாக்கும், சர்க்கிளை உருவாக்கும், எலிப்ஸை உருவாக்கும், பாராபோலா உருவாக்கும், ஹைப்பர்போலாவில். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எலிப்ஸ். நம்மளுக்கு ஏற்கனவே இந்த கெப்லர் லாஸ் படிச்சிருப்பீங்க, பிளானெட்டரி மோஷன்ஸ்ல. ஆல் த பிளானட்ஸ் இன்க்ளூடிங் எர்த், நம்மளுடைய எர்த்தை சேர்த்து எல்லா பிளானட்ஸும் இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த சன் இன் த எலிப்டிக்கல் ஆர்பிட். அந்த சன் தான் ஃபோக்கஸ், சரிங்களா? அந்த சன்னை பொறுத்து தான் எல்லா பிளானட்ஸும் சுத்தி சுத்தி வரும். அந்த பிளானட் சுத்துற பாத்துக்கு என்ன பேர்னா எலிப்டிக்கல். அந்த பாத்துக்கு பேர் தான் லோக்கஸ் சொல்லுவோம். மெயினா ஃபர்ஸ்ட் அதுதான் லோக்கஸ். லோக்கஸ் சொன்னா பாத் ட்ரேஸ்டு பை த கர்வ், சரியா? அப்போ சர்க்கிள் எப்படி சொல்றோம்,
அப்போ சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்போது இஸ் த லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் இன் அ பிளேன் விச் மூவ்ஸ் சச் தட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆன் த லைன். பாருங்க, ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இந்த லைன் எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட் ஆர் எல்லாம் நீ எங்க வேணா போட்டு பாரு அதனுடைய டிஸ்டன்ஸ். சப்போஸ் இது 2 இருந்தா இதுவும் 2 தான், இதுவும் 2 ஈக்குவலா டிஸ்டன்ஸ். அப்போ இது சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுது. இதே போல கண்டிஷன் ஃபார் பேரபோலாக்கு இருக்குது, கண்டிஷன் ஃபார் எலிப்ஸுக்கு இருக்கு, கண்டிஷன் ஃபார் ஹைப்பர்போலா. இந்த லோக்கஸை பொறுத்து தான் அது என்ன ஷேப்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாத்தீங்க, பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் சொன்னேன், ஆங்கிள் பைசெக்டர் சொன்னேன், அடுத்ததாக நெக்ஸ்ட் சர்க்கிளும் ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ். பாருங்க, ரப் பண்ணிட்டீங்களா? இது எழுதணும் அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ். Now listen, the distance between the lines. இப்போ suppose இதுதான் x and y coordinate. This is called x, இது வந்து y. இப்போ இங்க ஒரு straight line இருக்கு. இது வந்து a, இது வந்து b. நல்லா கவனிக்கணும். இதுக்கு அப்புறம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டேன், டைரக்டா ஃபார்முலாஸை போட ஆரம்பிச்சிடுவேன். இப்போ எதுக்கு டிஸ்டன்ஸ் இது கிடைக்கணும்பா? இது x1, இது y1, இது x2, இது y2. நேரா இதுக்கு நேரா ஒரு பெர்பெண்டிகுலர் வெர்டிகல் லைன் ஒன்று வரைங்க, சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. கேர்ள்ஸ் யார் இருக்கா? கேர்ள்ஸ் அன்னபூர்ணி இருக்கீங்களா? யார் இருக்கா கேர்ள்ஸ்ல? Yes, sir. ரைட், சொல்லுங்கம்மா அன்னபூர்ணி. இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னமா? இது வந்து நான் x1 y1 பாயிண்ட்னு சொல்லிட்டேன். இதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன? இங்க இருந்து இது வந்து ஆரிஜின் ஓ. இந்த டிஸ்டன்ஸ் நான் வேவ் மாதிரி போட்டிருக்கேன். இந்த இடத்துல இருந்து இதை வந்து சீன்னு வச்சுங்க, இதை வந்து டீன்னு கூட வச்சுங்க. இந்த சி ஓல இருந்து சி உடைய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அன்னபூர்ணி? 0 to c இதனுடைய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? நான் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஏல x1, y1 சொன்னனால இது x கோஆர்டினேட், இதனுடைய வேல்யூ x1 இருக்கும். இப்போ அடுத்து இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும்? yல y1. வெரி குட், y1. அடுத்ததாக நெக்ஸ்ட் உங்களுக்கு கேள்வி, இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும்? ஓல இருந்து டி, அதே சேம் அன்னபூர்ணியே சொல்லுங்க, இல்ல வேற என்ன கேர்ள்ஸ் கூட சொல்லலாம், தப்பு இல்ல. கேர்ள்ஸுக்கு ஓல இருந்து டி உடைய வேல்யூ என்ன இருக்கும்? x2. வெரி குட், ஓல இருந்து இதனுடைய வேல்யூ x2. இப்போ இதுல இருந்து இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும்? இது வந்து y1 டோட்டலி, இது வந்து y2, சரிங்களா? ஏன்னா இங்க வந்து இதனுடைய டிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இந்த டிஸ்டன்ஸ் a x1, y1 by x2, y2 உடைய வேல்யூ தேவை. அப்ப நான் என்ன பண்றேன், இதுக்கு நேரா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன், பேரலல் லைன், சரியா? இதனுடைய பேரலல் லைன், இதனுடைய பேரலல் லைன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இதை வந்து நான் ஈன்னு எடுத்துக்கிறேன், சரியா? ஏபிஇ இருக்கு. பாய்ஸ், எனி பாய்ஸ், நான் ஏற்கனவே 2 பேர் நோட் பண்ணி வச்சிருக்கேன் லாஸ்ட் கிளாஸ்ல. நான் உங்களை வாட்ஸ்அப்ல அனுப்ப சொன்னா யாரும் எதுவும் அனுப்பல. லாஸ்ட் வீக்ல 2 பேர் சொன்னீங்களா? அவங்க பேருனா வாட்ஸ் யுவர் நேம்? 2 பேரும் நோட் பண்ணி வச்சிருந்தேன் போர்ட்ல, சொல்லுங்க. கமான். யுகேந்தர் சார். யுகேந்திரன், அப்புறம் இன்னொரு கேர்ள், உங்க பேர் நம்ம? யுகேந்திரன் அண்ட் சரி, ஓகே, ரைட், கவனிங்க, சரியா? பிஇ, ரைட்டா? இந்த யுகேந்திரன் சொல்லுப்பா. இப்போ இந்த பி உடைய வேல்யூ என்ன பாருங்க? வாட் இஸ் பி? இது புரிஞ்சிட்டீங்கன்னா அனாலிட்டிகல் ஜியோமெட்ரி ஓவர். x2, y2 சார். நோ, x2, y2 இல்லப்பா. இந்த டிஸ்டன்ஸ் வந்து x1, இதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து x2. அப்ப மொத்தம் x2, அதுல இருந்து x2 minus x1. வெரி குட், x2 minus x1. அதே போல இதனுடைய வேல்யூ பாருங்க, இல்ல y1 minus y2. வெரி குட், y1 minus y2. ஆக்சுவலி நம்ம y2 minus y1 தான் y1 minus y2. அப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னா, பித்தாகரஸ் தியரம் படி ae square plus ab square square root. அப்போ square root of x2 minus x1 the whole square, y2 minus y1 the whole square. அதனால தான் இதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்கு இந்த ஃபார்முலா வந்துச்சு. அப்போ 2 பாயிண்ட் இஸ் given, a of x1, y1 and b of x2, y2 அப்படின்னு சொன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் எப்படி சொல்லலாம்னா x2 minus x1 the whole square. இதெல்லாம் 10thலயே படிச்சிருப்பீங்க. y2 minus y1 the whole square. This is called the basic distance formula. ஒரு கோஆர்டினேட் ஜியோமெட்ரினா முதலாவது படிக்க வேண்டியது லோக்கஸ், ரெண்டாவது படிக்க வேண்டியது டிஸ்டன்ஸ். இதுதான் பேசிக். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைட் லைன்ஸ்க்கே போகணும். 2 பாயிண்ட் இருந்தாதான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ண முடியும். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, 2 ஸ்ட்ரைட் லைன். If any 2 points join together, then it makes a straight line.
எனி ஸ்ட்ரைட் லைன் இட் கன்வெர்ட்ஸ், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு டச் ஆகும்பொழுது அது ஸ்கொயர் ஆகும், அது ரெக்டாங்கிளா மாறும், அது ட்ரையாங்கிளா மாறும். இப்படி வந்து மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் பேசிக் பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட் போறதா ஸ்ட்ரைட் லைன். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன்ல பாத்தீங்கன்னா ஸ்லோப் பண்ணுவோம். இப்போ ஸ்ட்ரைட் லைன் அதுக்கப்புறம் போய்க்கலாம். d equals to x2. இப்போ இதுல பாருங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. இது a, இது b. இதனுடைய வேல்யூ x1, y1. இதனுடைய வேல்யூ x2, y2. இந்த ஏபிய ஒரு பாயிண்ட் வந்து ரெண்டும் ஈக்குவலா பண்ணுது. அதனால இதுக்கு பேர் ஈக்குவலா பண்றதுனால இதுக்கு பேர் மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, your midpoint is equals to x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஒரு லைன் இருக்கு, இப்ப ஈக்குவலா போட்டோம். அடுத்தது the same line AB, AB, இந்த A பாயிண்ட் வந்து x1, y1, B பாயிண்ட் x2, y2. நடுவுல ஒரு பாயிண்ட் என்ன பண்ணுது, Pன்ற ஒரு பாயிண்ட் டிவைட்ஸ் AB, உள்ளுக்குள்ள வெட்டுறதுனால இதுக்கு பேர் இன்டர்னலி. divides AB internally in the ratio m:n. இதுக்கு பேர் செக்ஷன் ஃபார்முலான்னு பேரு. This is called section. Those we needed, please தயவு செய்து கேளுங்க, மைண்ட்ல எழுதிங்க. அப்ப இந்த செக்ஷன் ஃபார்முலா எப்படி பண்ணலாம்னா, இந்த P பாயிண்ட் இன்டர்னலி இருந்தா ஃபார்முலால mx2 plus nx1 divided by m plus n, my2 plus ny1 divided by m plus n. அதே இது எக்ஸ்டர்னலி த சேம் லைனு, இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு. பி வந்து வெளியில போய் கட் ஆகுது. சரிங்களா? வெளியில போய் கட் ஆகுது. எந்த ரேஷியோ அப்படின்னா m:n ரேஷியோ. m இதனுடைய ரேஷியோ வந்து n. இதனுடைய வேல்யூ x1, y1. இதனுடைய வேல்யூ வந்து x2, y2. b உடைய வேல்யூ, இதனுடைய வேல்யூ என்ன? இது உள்ள கட் பண்ணிருது. ஏபிய m:n ரேஷியோல உள்ள கட் பண்ணுது. அது வெளியில போய் கட் பண்ணுது பாயிண்ட் பி. அப்ப அந்த ஃபார்முலா என்னன்னா, எக்ஸ்டர்னலி, இதுக்கு பேரு எக்ஸ்டர்னலி அப்படின்னு சொன்னா m of x2 plus n x1, இங்க மைனஸ் வந்துடும், அவ்வளவுதான், by m minus n, m y2 minus n y1 by m minus n. Please take down. So 3 section formulas mid point கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து ஒரு செக்ஷன் ஃபார்முலால இன்டர்னலி எக்ஸ்டர்னலி கட் பண்ணினா என்ன ஃபார்முலா பார்த்தோம். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப 2 பாயிண்ட் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துச்சு. இப்ப 3 பாயிண்ட் இருக்கு. 3 பாயிண்ட் இருந்தா அது என்ன ஃபார்ம் பண்ணும், யாராவது சொல்ல முடியுமா? Triangles. Very good, very good தம்பி. If 3 points are there, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போறோம். When 3 points are there, it forms a straight line. அப்ப பாருங்க, நான் 3 பாயிண்ட் வைக்கிறேன். Let us draw the 3 points. If you join, it makes a triangle. It makes a triangle ABC. இந்த ட்ரையாங்கிள்ல முக்கியமானது என்ன தெரியுங்களா? சென்டர். இங்க இருக்கு பாருங்களா, இதுதான் சென்டர். அது சென்டர் வந்து ஒரே ஒரு சென்டருக்கு ட்ரையாங்கிளுக்கு பலவிதமான சென்டர் இருக்கு. சரியா? அப்ப அந்த சென்டர்ஸ் எப்படி படிக்கிறது, how to learn that, how to நம்ம எப்படி கத்துக்கலாம், how to educate that அப்படின்றது நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, 4 விதமான சென்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சென்டர் பேரு சென்ட்ராய்டு, அடுத்தது பேரு இன்சென்டர், அடுத்தது பேரு சர்க்கம் சென்டர், நெக்ஸ்ட் பேரு என்னது, இன்னொரு சென்டர் ஒன்று இருக்கு முக்கியமானது, அதுதான் ஆர்த்தோ சென்டர். வெரி குட். இந்த 4 சென்டர் இருக்கும். நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஒவ்வொன்றுத்துக்கும் நான் கொடுக்கறத தயவு செய்து ஒரு மந்திரம் மாதிரி எடுத்துங்க, ஒரு சூத்திரம் ஃபார்முலான்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் நீங்க. ஏன்னா எப்பொழுதுமே அந்த சென்டர்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரே மாதிரி நொட்டேஷன்ஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனை சிக்கலும் ஏற்படாது. நான் முதலாவது பார்க்க போறது என்னன்னா சென்ட்ராய்டு. வாட் இஸ் கால்டு சென்ட்ராய்டு? முதல்ல மீடியன் ஒண்ணு இருக்கு. அதாவது மீடியன்னா ஏல இருந்து ஆப்போசிட் சைடுக்கு ஒரு லைன் வரும். அதே போல இதெல்லாம் ஏபிசிலே அதுக்கு பேர் வந்து வெர்டெக்ஸ்னு பேரு. அந்த வெர்டெக்ஸ் எப்படி எடுக்கலாம், x1, y1, x2, y2, x3, y3. சரிங்களா? அப்போ என்ன, நல்லா கவனிச்சுக்க, இந்த இது முக்கியமானது. இது மீடியன், சாரி, மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட், ஆல்டிடியூட்ஸ் ஆர் கன்கரண்ட், ஆங்கிள் பைசெக்டர் ஆர் கன்கரண்ட், அண்ட் நெக்ஸ்ட் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆர் கன்கரண்ட். இந்த 4 வச்சுதான் இருக்கு. இப்ப பாருங்க, மீடியன்ஸ் இந்த பாயிண்ட டின்னு சொல்லலாம், இந்த பாயிண்ட இன்னு சொல்லலாம், இந்த பாயிண்ட எஃப் சொல்லலாம். இந்த டி வந்து என்ன இருக்கும்னா பிசி உடைய மிட் பாயிண்டா இருக்கும்.
அதுக்கு தான் முன்னாடி மிட் பாயிண்ட் சொல்லிட்டேன். இந்த ஈன்றது வந்து ஏசி உடைய மிட் பாயிண்டா இருக்கும். இந்த எஃப்ன்றது வந்து பிஏ உடைய மிட் பாயிண்டா இருக்கும். இந்த மிட் பாயிண்ட்ல வந்து ஆப்போசிட் வெர்டெக்ஸ்ல இருந்து ஜாயின் பண்ணி சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் மீடியன். இந்த இடத்துல பிஇ இருக்கு இல்லையா, ஏடி இருக்கு இல்லையா, சிஎஃப் இருக்கு இல்லையா, தே ஆர் கால்ட் அஸ் மீடியன்ஸ். இந்த மீடியன்ஸ் எல்லாம் கன்கரண்ட். கன்கரண்ட்னா எல்லாமே ஒரே பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் ஆகும். டிஓ சரி, ஏடிஓ சரி அண்ட் சிஎஃப்ஓ சரி, ஆல் த பாயிண்ட்ஸ் அட் ஒன். அப்ப என்ன அர்த்தம்னா சென்ட்ராய்டு அப்படின்னு சொன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் all the medians, points of intersections of all the medians. We can give the notation for centroid as G. We can give the centroid as G. அப்போ G க்கு என்ன ஃபார்முலா? centroid medians are concurrent. Point of intersection of medians ன்னு போட்டுக்கோங்க பிராக்கெட்ல. Point of intersection of medians. Medians ன்னு சொன்னா from the vertex to the midpoint of the opposite side. இப்போ A உடைய opposite side என்னது? BC. பிசி உடைய மிட் பாயிண்ட்ல போய் கட் ஆகும். அதே போல பி உடைய ஆப்போசிட் சைடு ஏசி. ஏசி உடைய மிட் பாயிண்ட் தான் இ. அப்ப பி இஸ் கால்ட் மீடியன். நெக்ஸ்ட் சி உடைய ஆப்போசிட் சைடு என்ன அப்படின்னா ஏபி. இந்த ஏபில பைசெக்ட் ஆகிற இடம் பாரு எஃப், அந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட். அப்ப நல்லா கவனிச்சிங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் மீடியன். மீடியனா மிட் பாயிண்ட்ல பைசெக்ட் ஆகுறது. அப்போ அதனுடைய ஃபார்முலா என்னன்னா x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 by 3. சரிங்களா? centroid of the triangle. Next center is called incenter. Next center is called incenter. Can anyone tell me what is incenter? நான் இங்க சொன்ன point of intersection of the medians. அடுத்து incenterனா the center in the point is the point of internal bisectors of the angles. Internal bisector of the angles. Point of intersection of the internal bisector of the angles. அப்போ internal bisector அப்படின்னு சொல்லும்போது ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ள a circle is inscribed. பாருங்க incenterனா என்னன்னு சொல்றேன், internal bisectors. அப்போ இந்த internal bisectorனா இது செமி வெர்டிகல். இது பாருங்க, இந்த இது, அதே போல இந்த இது, அதே போல இந்த இது. அப்போ சர்க்கிள் இன்டர்னல் பைசெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இது ஒரு ஆங்கிள். அப்போ இது ஒரு ஆங்கிள் இருக்கும் 1, இது ஆங்கிள் 2, இது ஆங்கிள் 3. இந்த 3 ஆங்கிள்ல இருந்து வர்றது தீட்டா, இது எல்லாமே ஒரே சேம். இது பேர் என்னன்னா ஆங்கிள் பைசெக்டார்ஸ். ஸோ அப்போ என்ன பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி இன்டர்னல் பைசெக்டார்ஸ். உள்ளுக்குள்ளேயே இருக்கு பாருங்க இன்டர்னல் பைசெக்டார். இதுக்கு பாரு we can give this as incenter. என்ன சொல்லலாம், the center is the point of intersection of internal bisectors. Internal bisectors is called bisectors of the angles, is called incenter. So incenter is denoted by the letter I. The formula is ax1 plus bx2 plus cx3 divided by a plus b plus c. Similarly, ay1 plus by2 plus cy3 divided by a plus b plus c. This is an incenter formula. Next, very interesting, the next one, circumcenter. The next one is circumcenter. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் பாருங்க, சென்ட்ராய்டுக்கு G கொடுத்தேன், இன்சென்டருக்கு I கொடுத்தேன். அடுத்து circumcenter. The next center is called circumcenter. இப்ப பாருங்க, ட்ரையாங்கிளுக்குள்ள சர்க்கிள் இருந்துச்சு இல்லையா, ட்ரையாங்கிளுக்குள்ள சர்க்கிள் இருந்துச்சு. இப்போ சர்க்கிளுக்குள்ள ட்ரையாங்கிள் இருக்கும், அதுதான் சர்க்கம்சென்டர். அப்போ சர்க்கம்சென்டர்னா முன்னாடி சொன்ன பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி internal bisector of the angles. இங்க point of intersection of the perpendicular bisectors of the sides of the triangle. இப்போ பாருங்க, ஒரு சர்க்கிளுக்குள்ள a triangle inscribed in a circle. சரியா? This is called A, this is called B, C. இந்த AB உடைய perpendicular bisector ஆல்ரெடி சொல்லிட்ட, perpendicular bisectorனா மிட் பாயிண்ட்ல பைசெக்ட் ஆகும். சரிங்களா? It should be 90 degree and bisects the midpoint. அதுதான் perpendicular bisector.
அதே போல இந்த பிசிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எடுக்கிறேன், இட் மீட்ஸ் அட் மிட் பாயிண்ட். அதே போல ஏபிக்கு மிட் பாயிண்ட் பண்றேன். இந்த மூணுமே இன்டர்செக்ட் ஆகிற இடம். அப்ப என்ன சொல்லணும்னா into the point of intersection of the point of intersection of the perpendicular bisector of the sides of the triangle. Perpendicular bisectors of the sides of the triangle. பாருங்க, மூணு எடுத்தோம், ஏபி பிசி சிஏ எல்லாத்துக்கும் பெர்பெண்டிகுலர் சென்டர். இதுக்கு எடுத்துட்டு போயிட்டு இதை வந்து ஆர்த்தோ சென்டர். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் ஓ. அப்போ இதுக்கு வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம் தம்பி. பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் பத்தியும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு ஏபி உடைய மிட் பாயிண்ட் தேவை, பிசி உடைய மிட் பாயிண்ட் தேவை, சி உடைய மிட் பாயிண்ட். இந்த மூணுத்தையும் வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், இங்க ஈஸியா சர்க்கம் சென்டரை கண்டுபிடிச்சிடலாம். இதுல முக்கியமான என்னன்னா, இந்த ஓல இருந்து ஏ வருதா, ஓல இருந்து பி வருதா, இது காமனா இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா ஓஏ ஈக்குவல்ஸ் டு ஓபி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓசி. இந்த ஓ என்பது சர்க்கம் சென்டர் என்று சொன்னால் ஓஏ உடைய டிஸ்டன்ஸ், ஓபி உடைய டிஸ்டன்ஸ், ஓசி உடைய டிஸ்டன்ஸ் மூணும் ஒரே மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்டு தி ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். தட் இஸ் கால்டு தி ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஹிண்ட்ஸ், டிப்ஸ்ன்னு சொல்லலாம். டிப், நீங்க அந்த டிப் எடுத்துக்கணும். இப்போ ஆனாலும் இதுக்கு ஒரு ஃபார்முலா நான் டெரைவ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா மனப்பாடம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ப்ராப்ளம் போடும்போது பாத்துக்கலாம். இந்த ப்ராப்ளம்லாம் நான் இன்னைக்கு போட போறது இல்லை. அப்புறம் தான் இந்த ஜஸ்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இப்போ ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா we have derived. O is equals to x1 sin 2a plus x2 sin 2b. இந்த ab கேபிட்டல் A கேபிட்டல் B னா ஆங்கிள்ஸ், இதனுடைய ஆங்கிள், இதனுடைய ஆங்கிள், இதனுடைய ஆங்கிள்ஸ். ஸ்மால் a ஸ்மால் b னா சைட்ஸ் எடுத்துவோம். கேபிட்டல் A கேபிட்டல் B னா ஆங்கிள்ஸ். x3 sin 2c divided by sin 2a plus sin 2b plus sin 2c. இது x coordinate. Come on, next, come on. y1 sin 2a plus y2 sin 2b plus y3 sin 2c divided by sin 2a plus sin 2b plus sin 2c. So this is called circumcenter. The final one, orthocenter. The next one is called orthocenter. Orthocenter means altitude, point of intersection of the altitudes of the triangle. Can anyone tell me what is altitudes of the triangle? Yugendran, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுங்களேன், மீடியனுக்கும் ஆல்டிடியூட்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம். இப்போ இது ஏ பி சி. இந்த ஏல இருந்து இது பெர்பெண்டிகுலரா வந்தா போதும், மிட் பாயிண்ட்ல கட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இட் பைசெக்ட் த ஆப்போசிட் சைட்ஸ் as a 90 degree. பெர்பெண்டிகுலரா கட் பண்ணணும். இது 90 டிகிரியா இருக்கணும். இது மிட் பாயிண்ட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மிட் பாயிண்ட்ல இருந்தா அது பேரு மீடியன். மிட் பாயிண்ட்ல இருக்க வேண்டிய ஒன்லி பெர்பெண்டிகுலரா ஏல இருந்து மீடியன்றது பெர்பெண்டிகுலரா இருக்குன்றது மஸ்ட் கிடையாது. பட் here A to D is perpendicular. Definitely it makes angle. அதே போல B என்ற வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் E, C ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். So it is called F. இது ஒன்லி பெர்பெண்டிகுலர், இட் மேக்ஸ் 90 டிகிரி இருந்தா போதும். மற்றபடி இது வந்து மிட் பாயிண்ட்ல கட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆல்டிடியூட் மீன்ஸ் from the opposite vertex to the opposite line, it makes 90 degree, it makes perpendicular, then it is called altitudes of the triangle. If all the altitudes of the triangle are concurrent, the point of intersection all the altitudes of the triangle, it is denoted by the letter. First என்ன போட்டேன், சென்ட்ராய்டுக்கு G, சர்க்கம்சென்டருக்கு என்ன போட்டேன், சாரி இன்சென்டருக்கு என்ன போட்டேன் I, சர்க்கம்சென்டருக்கு O, இதுக்கு வந்து H. அப்போ யுவர் ஆர்த்தோ சென்டர். அப்போ ஈசி, அப்போ ஈசி என்னது, AD is perpendicular to BC, BE is perpendicular to CA, and CF is perpendicular to A. இதுதான் altitudes of the triangle are concurrent. In the next chapter after this, there is a chapter called vector algebra and three-dimensional geometry. அதுல ஒரு 5 marks 3 marks சம் இருக்கு. Prove that using a vector method altitudes of the triangle. உங்க எல்லாருக்கும் இப்போ குவார்டர்லில அது போர்ஷன்ஸ் இருந்திருக்கும் பாருங்க, அத நிரூபிக்க போறோம். அதுதான் ஆர்த்தோ சென்டர். அந்த H இருக்குல்ல ஆர்த்தோ சென்டர், அந்த H எப்படி கண்டுபிடிக்கிறது? The formula for that one is what? x1 tan A plus x2 tan B plus x3 tan C divided by
tan A plus tan B plus tan C. Capital A, capital B, capital C are angles. Next, y1 tan A plus y2 tan B plus y3 tan C divided by tan A plus tan B plus tan C. ஓகே, இந்த 4 சென்டரும் மறந்து இதோட நீங்க இதை பத்தி கவலையே படக்கூடாது. ஒரு காலமும் இதை பத்தி நான் கேட்கவே மாட்டேன். இதுக்கப்புறம் இதை முடிச்ச பிறகு ஐ எம் ஜஸ்ட் இன்வால்விங் ஒன்லி இன் யுவர் 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். அதுல அந்த 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ல வாட் ஆல் த போர்ஷன்ஸ் வி கேன் கவர் ஃபார் ஜேஇ மெயின் அப்படின்றதும் பார்க்க போறோம். ப்ளீஸ் டேக் டவுன். அடுத்தது இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸுக்கு இப்பதான் வர போறோம். ஜஸ்ட் வி ஆர் மூவிங் இன் டு த ஸ்ட்ரெயிட் லைன். லோக்கஸ்ன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The curve described by a point which moves under given conditions. என்ன கண்டிஷன்? 3 கண்டிஷன் போட்ட பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், ஆங்கிள் பைசெக்டருக்கு, அதுக்கப்புறம் சர்க்கிளுக்கு தான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு இது ரொட்டேட் பண்றோம் இல்லையா, அதுதான். அப்ப அதனால the curve described by a point which moves under certain condition. எந்த கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்க, அதே போல கானிக்ஸ்னு ஒரு செக்ஷன் படிக்க போறோம் இல்லையா, அதுல வந்து சில கண்டிஷன், ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணா பாரபோலா, இன்னொரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா எலிப்ஸ், இன்னொரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா ஹைப்பர்போலா. அதுதான் படிக்க போறோம். ப்ளீஸ் டேக் நோட். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு முக்கியமானது ஸ்லோப். அதுதான் மெயின். சரிங்களா? அடுத்து என்ன நீங்க படிக்க போறது, டிஃபரன்ஷியேஷன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல தான் இந்த ஸ்லோப்பை நிறைய படிப்போம். சரியா? ரைட். ஸ்லோப். ஸ்லோப்னா என்ன? வாட் யூ மீன் பை ஸ்லோப்? சரியா? சோ இதுதான் இருக்கு. ஜஸ்ட் டேக் அ லைன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது எக்ஸ் ஆக்சிஸ் கூட மேக் பண்ணும்போது ஒரு ஆங்கிளை ஏற்படுத்துது. அதுக்கு பேரு தீட்டா. அது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் பேர். அந்த தீட்டாவுக்கு பேரு. இந்த தீட்டா வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அப்ப எப்படி இந்த தீட்டா வச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அதனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும்னா m is equals to tan theta. அதுக்கு தேவை இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஆங்கிள் என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும்னா யூசிங் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இஃப் தீட்டா இஸ் கிவன் தென் ஸ்லோப் இஸ் tan theta. இதனுடைய ஆங்கிள் 45 டிகிரினா ஸ்லோப் இஸ் 1. இது ஒரு கண்டிஷன் ஸ்லோப் கண்டுபிடிக்குது. அடுத்து ரெண்டாவது, யூஸ்வலி த ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் a straight line எப்படி இருக்கும்னா ax plus by plus c equal to 0. Don't forget that. சரிங்களா? ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. ரைட்? சோ இதனுடைய ஸ்லோப்பை நான் கண்டுபிடிக்கணும். எப்படி? ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு, ax plus by plus c equal to 0. இதுல இந்த ஸ்லோப் ஆல்வேஸ் டினோட்டட் பை த லெட்டர் m. ஸ்லோப்புக்கு என்ன லெட்டர்? m. அப்ப m கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அதாவது இந்த கண்டிஷன் படி மைனஸ் a by b. These all are very basic formulas. ஒருவேளை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தான் தெரியாம இருக்கும். தெரிஞ்சவங்க தயவு செய்து ரீகால் பண்ணிக்க, தெரியாதவங்க மைண்ட்ல ஏத்துங்க. மூணாவது ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. இதனுடைய பாயிண்ட் வந்து x1, y1. இதனுடைய பாயிண்ட் வந்து x2, y2. சரிங்களா? இப்ப இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம்னா, இது பேரு 2 பாயிண்ட் ஃபார்முலான்னு பேரு. y2 minus y1 divided by x2 minus x1. Slope formula y2 minus y1 divided by x2 minus x1. இப்போ லைன் பாத்தீங்கன்னா, இப்போ நான் எடுக்கிறேன், இந்த இதுதான் கார்ட்டீசியன் பிளேன். ரெண்டு லைன் எடுக்கிறேன். இப்படி ஒரு லைன், இதுக்கு பேர் வெர்டிக்கல் லைன் parallel to x axis. இது பேர் ஹரிசாண்டல் லைன். இது x ஆக்சிஸ்க்கு parallel இருக்கு, இது y ஆக்சிஸ்க்கு parallel இருக்கு. இதுக்கு பேர் என்னது? வெர்டிக்கல் லைன். இதுக்கு பேர் ஹரிசாண்டல் லைன். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், what is the slope for vertical line? Slope for vertical line. Can anyone tell me what is the slope for vertical line and slope for horizontal line? One more question is slope for vertical line and slope for horizontal line. Slope for vertical line. Vertical line na இதுதான். சரிங்களா? இதுக்கு mx plus c. ஈக்குவேஷன் கேட்கலப்பா, ஸ்லோப். நான் வெறும் கேட்கறது ஸ்லோப். ஸ்லோப் ஃபார் வெர்டிக்கல் லைன், வெர்டிக்கலா இருக்கிற லைனுக்கு பேரு 0. ஸ்லோப் ஆஃப் ஹரிசாண்டல் லைனுக்கு தான் இன்ஃபினிட்டி. ஸ்லோப் ஃபார் வெர்டிக்கல் லைன் இஸ் 0. ஸ்லோப் ஆஃப் ஹரிசாண்டல் லைன் இஸ்
மாத்தி போட்டேன்னா ஸ்லோப் சார் ஆஃப் மாத்தி போட்டேன் சார் இன்ஃபினிட்டி இது வந்து 0. ஹரிசாண்டல் லைனுக்கு தான் 0 அண்ட் இதுக்கு வந்து 1/0ன்னு வரும். ஆக்சுவலி அதுதான் வந்து இன்ஃபினிட்டி. 1/0 which is equals to infinity. சரியா? So therefore you take down slope of vertical line is infinity and slope for horizontal line is 0. சார் 1/0 எப்படி சார் வச்சு tan 90 டிகிரி டைரக்டா இன்ஃபினிட்டி போட்டுறலாம் சார். போடலாம் தப்பு கிடையாது. ஏன் 1/0? இதனுடைய வேல்யூ என்னப்பா? இதனுடைய வேல்யூ என்ன? இப்போ இந்த லைன் இதுக்கு இருக்கு இல்லையா, இதனுடைய அர்த்தம் என்னன்னா இதுக்கு பேரலா இருக்குது. சரியா? அப்ப பேரலா இருந்தா y இதனுடைய வேல்யூ என்ன சொல்லலாம்? y is equals to k. y is equals to 1 அப்படி சொல்லுவோமா, இல்ல x is equals to 1 சொல்லுவோமா? இங்க வந்து x வந்து 1 இருக்கு, இது வந்து 1. y சொல்லுவோமா x சொல்லுவோமா? x சொல்லுவோம். x is equals to some constant k. இது எப்படி இருக்குன்னா x minus k equal to 0. இதுதான் வெர்டிக்கல் லைன். இப்போ இது எப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? ax plus by plus c equal to 0வா? இதுல a வந்து 1, y இல்ல, அப்ப b உடைய வேல்யூ 0. அப்ப ஸ்லோப் என்ன அப்படின்னா minus a by b minus 1/0 which is equals to infinity. அதை தான் இங்க கணக்குல காட்டுறேன். 1/0 புரிஞ்சுச்சா? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஃபார்மை டெரைவ் பண்றேன். இதே ஹரிசாண்டல் லைன் வச்சீங்க, ஹரிசாண்டல் லைன்னா y equal to some constant y 3o 4o 5o இருக்கும். இப்போ எனக்கு தேவை என்னது? ஸ்லோப் m is equals to 0, x இல்ல, y வந்து 1, அப்ப 0/0. நெக்ஸ்ட் ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ். ரெண்டு லைன் இருக்கு, 2 lines are given. So இந்த ரெண்டு லைனுக்கும் உள்ள ஆங்கிள் என்ன கண்டுபிடிக்கும், which means that we have 2 lines here. I want to find out the angle for this one. This is called theta. இது லைன் L1, இது லைன் L2. இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். நான் சொன்ன ஃபார்முலா ax plus by plus c ல minus a by b ல ஃபர்ஸ்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். இங்க செகண்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஸ்லோப்பை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ tan theta is equals to ஃபார்முலா m1 minus m2 divided by 1 plus m1 into m2. இதுதான் ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் ஃபார்முலா. ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ். இது வந்து ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, கர்வ்ஸ் கூட வரும் சில சமயம். இப்படி ஒரு கர்வ் வரும், இப்படி ஒரு கர்வ் வரும். இதுக்கான ஆங்கிள் என்ன? ஸோ அதனால தான் ஆங்கிள் பிட்வீன் த கர்வ்ஸ் ஈக்குவல்ஸ் டு tan theta is equals to mod of m1 minus m2. Note. சரியா? நோட் என்ன நோட்னா, if m1 is equals to m2, the lines are parallel. அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு ஸ்லோப் இருக்கு, ரெண்டு லைனுடைய ஸ்லோப்பும் ஈக்குவலா இருந்தா that line is parallel. இது பாருங்க, இதே மாதிரி தான் parallel lines. இதுதான் parallel lines. சரிங்களா? இப்படி இருக்கு ஒரு parallel lines. எப்படி ஒண்ணா parallel lines. அப்ப ஸ்லோப் ஒரே மாதிரி இருந்தா they are parallel. If m1 into m2 is equals to -1, the lines are perpendicular. Please take down. Next you come to the straight lines. இப்போ பாருங்க, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கான், a b c. இந்த 3 பாயிண்ட்ஸும் கொலினியரா இருக்கணும் அப்படின்னா, கொலினியர்னா என்ன தெரியுமா? all the points lie in the same line. இப்போ ஒரு லைன் இருக்கு, இதுல a இருக்கு, இதுல b இருக்கு, இதுல c இருக்கு. இப்போ ஸ்லோப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம்? abc ஆர் கொலினியர் அப்படின்னு சொன்னா, ஸ்லோப் ஆஃப் ab is equals to slope of bc. Slope of ab is equals to slope of bc. அப்போ ab equals to bc ன்னு சொல்லி then the lines are collinear. Okay, so a b c என்ற 3 பாயிண்ட்ஸ் வந்து collinear ன்னு சொல்லலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ். Okay, the next one is equation of straight lines. So பாருங்க, இப்போதான் முக்கிய, டக்கு டக்குன்னு போயிடலாமா? ஏற்கனவே படிச்சது தான், அதனால குயிக்கா. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஃபர்ஸ்ட் சொன்னார் இல்லையா, ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் m அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க x1, y1. அப்போ உடனே ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்லோப் என்ன சொல்லலாம்? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கும்னா,
y minus y1 is equals to m into x minus x1. First equation. Second, y intercept கொடுத்திருக்காங்க. intercept of y, அதாவது interceptனா உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வெச்சீங்க. இந்த இடம் பேரு x intercept, இந்த இடம் பேரு y intercept, அத b. இங்க வந்து x intercept c ன்னு கொடுத்துறான், y intercept இருக்கு and slope m ன்னு இருக்கு. If these two are given, then you can write the equation as y equal to mx plus c. இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். சில சமயங்கள்ல y equal to mx plus b, இத பாருங்க, y equal to 5x plus 3 இருக்கு. இதுல ஸ்லோப் m வந்து 5, c வந்து 3. இது பேர் y intercept. அடுத்து மூணாவது 2 பாயிண்ட் ஃபார்முலா. x1, y1 ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, x2, y2 ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல இருந்து ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்க? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் y minus y1 divided by y2 minus y1, which is equals to x minus x1 divided by x2 minus x1. அடுத்து நெக்ஸ்ட் இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் ஃபார்ம் சரியா? இந்த இன்டர்செப்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா x by a plus y by b is equals to 1. x by a plus y by b equals to the next one is equation of straight line in normal form. Equation of straight line in normal form. Normal form. Equation of straight line in normal form. That is x cos alpha plus y sin alpha is equals to p. So alpha is called the angle. Alpha is called the angle. And p is called the distance from the point to the x comma y point. இது வந்து equation of straight line in normal form. Next, parametric form. This is very important one, parametric form. The parametric form is x minus x1 divided by x minus x1 divided by cos theta equals to y minus y1 by sin theta is equals to r. So இங்க தீட்டான்றது பாத்தீங்கன்னா ஆங்கிள், நான் ஏற்கனவே போட்டு காமிச்சோம், ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, angle made with the x axis, this is called theta. If there is a point called p of x1, y1, இங்க தான் q of x, y. இந்த p of x1 ல இருந்து q of distance தான் r. இந்த theta is called the what? நல்லா கவனிச்சீங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம்ன்றது எல்லாத்துக்குமே, சர்க்கிளுக்கும் சரி, எலிப்ஸுக்கும் சரி, ஹைப்பர்போலா எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். we can solve more problems in that. இப்போ இதுதான் x minus x1 by cos theta, y minus y1 by sin theta equals to r. இப்போ இந்த x y minus y1 ல இருந்து ஆங்கிளை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து tan தீட்டாவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் sin theta, cos theta. நீங்க 11th ஸ்டாண்டர்ட் இந்த சம் போட்டிருந்தீங்கன்னா அது பேராமெட்ரிக் ஃபார்ம்ல ஒரு 4-5 ஃபார்ம்ல இருக்கு, ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நீங்க போட்டிருப்பீங்க. ஒருவேளை போடலனாலும் பரவாயில்ல, நான் ப்ராப்ளம்ஸ் மற்ற இதுல போடும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ x1 y1ன்றது பாயிண்ட். இந்த r அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this is the distance of any point x1, y1 on the line from the point x, y. ஒருவேளை இது இங்க இருந்தும் இருக்கலாம், ஒருவேளை இங்க இருந்தும் இருக்கலாம், எப்படி வேணா டிஸ்டன்ஸ் போலாம். p ல இருந்து ஒரு x, y என்ற பாயிண்ட்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ், pன்றது x1, y1 பாயிண்ட், அதுல இருந்து x, y என்ற பாயிண்ட்க்கு டிஸ்டன்ஸ் தான் இந்த r ன்னு சொல்றோம். இப்போ எனக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சா? எனக்கு பேராமெட்ரிக் ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கணக்கு இதுதான். இதுல இருந்து பேராமெட்ரிக் கோஆர்டினேட்ஸ்னு ஒன்னு எடுக்கலாம். பேராமெட்ரிக் கோஆர்டினேட்ஸ் இது எப்படி எடுக்குன்னா, x உடைய வேல்யூ y உடைய வேல்யூ, இங்க இருந்து x கண்டுபிடிச்சீங்கன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா r cos theta,
இந்த மைனஸ் x1 அப்படிக்கா போனா பிளஸ் x1. அதுக்கு அடுத்து y உடைய வேல்யூ வந்து r sin theta plus y1. This is the parametric coordinates for any straight line. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னா அதனுடைய parametric coordinates இப்படிதான் இருக்கும். ஒரு சர்க்கிள் சொன்னா அதுக்கு parametric coordinates a cos theta, a sin theta. அடுத்தது now this is superstar 1. Please take down your parametric coordinates for a straight line is r cos theta plus x1, r sin theta plus y1. Next one. Finally, straight line முடிக்க போறோம். Circle நம்மளுடைய plus 2 க்கு உள்ள என்டர் ஆக போறோம். Okay, now the next பாருங்க. Length of perpendicular. Length of perpendicular from the straight line ax plus by plus c equal to 0 at the point x1, y1. ஒருவேளை length of perpendicular எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ். இப்போதான் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து ஒரு பாயிண்ட் இருக்கு இங்க p of x1, y1. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் ax plus by plus c equal to 0. எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன் பெர்பெண்டிகுலர்? அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். எப்பொழுதுமே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு இது படிக்கும் பொழுதும் ஞாபகம் வச்சுக்க, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இஸ் த ஸ்ட்ரெயிட் வெரி வெரி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்ப இதனுடைய ஃபார்முலா என்னன்னா லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு d mod of ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. சரி, அடுத்தது it passes through the origin. இது ஆரிஜின்ல இருந்து வருதுன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா mod of c divided by root of a square plus b square. Distance between the two parallel lines. அதை சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். parallelனா என்ன, பெர்பெண்டிகுலர்னா என்னன்ட்டு. parallel என்னன்னா லாஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும். பாருங்க, ax plus by plus c1 equal to 0ன்றது ஒரு லைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் parallel லைன் ax plus by plus c2 equal to 0. ரெண்டு parallel லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன். இது ரெண்டும் parallel-ஆ இருக்கு. இது ரெண்டுத்துக்குடைய டிஸ்டன்ஸ் எனக்கு தேவை. இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் எனக்கு டிஸ்டன்ஸ் இந்த d தேவை அப்படின்னா the formula is c1 minus c2 divided by root of a square plus b square. இதெல்லாம் ஏன்னா சர்க்கிள் இருக்கட்டும், பாரபோலா இருக்கட்டும், எலிப்ஸா இருக்கட்டும், ஹைப்பர்போலா, எல்லாத்துலயும் இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுவோம். இந்த மூணு ஃபார்முலா டி டி டி, சரியா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு வந்து from the point any point x1, y1, another is from the origin, another one at two parallel lines. இப்போ நல்லா கவனிச்சுங்க, parallel linesனா என்ன, perpendicular linesனா என்ன? if any line, always remember that ஒரு விஷயம் இருந்தா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா அதுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன், ஒரு சர்க்கிள்னா அதுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன், சரிங்களா? ஒரு எலிப்ஸ்னா அதுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்கு. ஒரு சர்க்கிள்ஸ் ஹைப்பர்போலான்னு சொன்னா அதுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன், பாரபோலானா அதுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் இருக்கு, பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னா அதுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன். அதே போல எனி லைன் should be in the form of always ax plus by plus c equal to 0. If this is a line, then I can write the parallel line for this is ax plus by, only the constant will differ. Always remember that. ரொம்ப simple. most of the students can know this. இருந்தாலும் சில பேருக்காக தான். அடுத்தது perpendicular. if ax plus by plus c is a line, then the perpendicular line can be written as perpendicular line is bx minus ay plus k equal to 0. You have studied in 11th standard. Even though I am just recalling this because this two-dimensional geometry is very very analytical geometry is one of the most weightage topic for all the examinations. Plus 2 க்கு மாத்திரம் இல்ல, it is very useful and helpful for your entrance examination. Okay, please take down. The next, the final of the straight line, foot of the perpendicular and image point. இது ரெண்டுத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, சரியா? foot of the perpendicular, image அல்லது reflection சொல்லுவாங்க. reflection of a point with respect to the line. பாருங்க, ஒரு லைன் இருக்கு. this is called a straight line. I can take this is called a straight line, line L. இந்த லைனுடைய ஈக்குவேஷன் வந்து ax plus by plus c equal to 0.
இப்போ இந்த லைனை பர்பெண்டிகுலரா ஒன்னு பைசெக்ட் பண்றேன். சரியா? பர்பெண்டிகுலர் பைசெக்டர். இந்த பாயிண்ட் P ன்னு எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் இஸ் given x1, y1. சரி, இந்த பாயிண்ட் வந்து x, y ன்னு எடுத்துங்க. This point is called x, y. P of x, y. அடுத்து இந்த பாயிண்ட இது ரெண்டுத்துக்கும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இது ரெண்டும் பைசெக்டர் இடம் வந்து மிட் பாயிண்ட். அதனால இதை வந்து M ன்னு சொல்றோம். இந்த பாயிண்ட் வந்து Q. Qன்றது என்னன்னா இந்த பாயிண்ட் P க்கான இமேஜ் அல்லது ரிஃப்ளெக்ஷன். இது எந்த டிஸ்டன்ஸ்ல இது இருக்குதோ அதே டிஸ்டன்ஸ்ல தான் கீழே வரும். அதுதான் இமேஜ். So the mirror image is, நம்ம கண்ணாடியில பாக்குறோம்ல, இந்த சைடுல இருந்து பார்க்கும்போது அதே சில ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதே ரிஃப்ளெக்ஷன்னா இந்த P ல இருந்து M எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ M ல இருந்து Q அதே டிஸ்டன்ஸ். அப்ப என்ன சொல்லலாம்னா M is called the midpoint of PQ. இந்த ஃபிகர்ல PM உடைய வேல்யூவும் MQ உடைய வேல்யூவும் சேமா இருக்கும். ஆல்வேஸ் சேம். அப்ப இந்த M இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன் x1, y1. இதுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன் x2, y2. இந்த M வந்து from the point P ல இருந்து இந்த லைன்ல இது பண்றா, இது ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர். இந்த ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலரா இருக்கு M. அப்ப Mன்றது என்ன சொல்லலாம்னா ஃபுட் ஆஃப் பெர்பெண்டிகுலர். இந்த M எப்படி கண்டுபிடிக்கிறது? What is the formula to find out this M? M is called the foot of, பாருங்க ரெண்டு லைன் L is called, the line L Mன்ற ஒரு லைன் வந்து பைசெக்ட் பண்ணுது. Q ன்னு வெச்சு L இல்லையா, ஆல்ரெடி M ன்னு போட்டுமா. இன்னொரு லைன் இது L1, இது L2. L2ன்ற லைன் L1 பைசெக்ட் பண்ணுது. எப்படி பைசெக்ட் பண்ணா பெர்பெண்டிகுலரி பைசெக்டர். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா கண்டிப்பா அது எங்க பைசெக்ட் பண்ணணும், மிட் பாயிண்ட்ல பைசெக்ட் ஆகுது. அதனால PM MQ சேமா இருக்கும். இப்போ M தான் called as foot of perpendicular. அந்த M கண்டுபிடிக்கணும். to find the coordinate of M, to find the coordinate of M. coordinate of Mன்றது என்னது, x1 y1 கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலானா x minus x1 by a. கண்டிப்பா இந்த x உடைய வேல்யூ கொடுத்திருப்பாங்க. x1 minus x மாத்தி போட்டேன், x1 minus x. இல்லைன்னா நீங்க இப்படி கூட எழுதுங்க, இது x1, இது y1, இது x2, இது y2, இது x3, இது y3. அப்போ இன்னும் ஈஸியா இருக்கும். எனக்கு x2 தான் கண்டுபிடிக்கணும். x2 minus x1. x1 y1 will be given in the problem. Sorry, x1 y1 ஏற்கனவே கொடுத்திருப்பாங்க. நீ கண்டுபிடிக்கிறது x2 y2. அந்த x2 y2 is called the midpoint. அது M, foot of the perpendicular. அதுதான் கண்டுபிடிக்கணும். அப்போ next y2 minus y1 divided by b equals to minus a of ax1 plus by1 plus c divided by a square plus b square. கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மாதிரி வரும், கீழே ரூட் வராது. மைனஸ் ஆஃப். இப்போ அடுத்தது இமேஜ் பாயிண்ட் ஆர் ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட். ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த லைன். இந்த L1ன்ற லைனுடைய ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் P ன்னு ஒரு பாயிண்ட்னா அது கண்டிப்பா ஒரு இமேஜ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் P உடைய வேல்யூ 2,3 இருக்குன்னா இது ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? யாரா சொல்ல முடியுமா ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் என்னவா இருக்கும்னு? anyone please? P உடைய பாயிண்ட் 2,3. what is Q and reflection point is not a reflection. இது ரெண்டும் P and Q. இதனுடைய பாயிண்ட் 2,3 ன்னு சொல்றேன். இதனுடைய பாயிண்ட் என்ன இருக்கும்யா? -2, -3. கரெக்டா சொல்லணும். 3,2 ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட். வெரி குட். 2,-3. சரிங்களா? எக்ஸ் உடைய வேல்யூ அதே தான் இருக்க போகுது, 2ல தான் இருக்கும். y உடைய வேல்யூ தான் அங்க 3னா இந்த சைடுல -3 இருக்கு. அப்ப அந்த ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட கண்டுபிடிக்கணும். அந்த x3, y3னா x3 minus x1 by a equals to y3 minus y1 by b equals to -2 times of ax1 plus by1 plus c divided by a square plus b square. These two formulas are called as superhero formulas. So most of the time, even in your three-dimensional geometry, we are going to study about the foot of perpendicular, that is in vector algebra. Okay, in the next class, நம்ம வந்து அந்த vector algebra தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். After finishing this three-dimensional geometry, that is also one of the most weightage.
அதனால தான் இந்த பேசிக்கான ஃபண்டமெண்டல் உங்களுக்கு சொல்லிட்டேன். Please remember how to find out this foot of perpendicular. There is a straightforward method. This is a standard one to find out the method to find out the foot of perpendicular and image point or reflection point. இது இல்லாமே நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. இந்த தேவைப்படும் போது உங்களுக்கு அப்புறமா சொல்லி இந்த ஃபார்முலாஸ்ல நீங்க நோட் பண்ணீங்க. Next we are going to move into the circles. Now we are going to the next topic, which is included in your subject, in your syllabus, in your curriculum. அப்படின்னு பாத்தீங்கன்னா first one is called circle. Circle நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். Circle is the locus of a point in a plane which moved such that its distance from a fixed point in the plane is always constant. If you take a point here, you are taking a distance called r. Rotate, 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 rotate from using this property. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சர்க்கிள் எப்படி பண்றதுன்னு. வித் சென்டர் O as center, R as radius, draw an arc. அது ஃபுல்லா ரொட்டேட் ஆகும்போது 60 டிகிரி 360 டிகிரில வந்து விழும். அதுதான் சர்க்கிள். தட் இஸ் கால்ட் யுவர் சர்க்கிள். இவ எங்க பார்த்தாலும் ஒரு வீல் மாதிரி எல்லாமே ஈக்குவல் டு ரேடியஸ். இது ஆர், இது ஆர், இது ஆர், எல்லாமே சர்க்கிளை டச் பண்ற கர்வுக்கு எல்லாமே ரேடியஸ் தான். அப்ப ஈக்குவல் கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ். அப்ப a path traced by the curve with constant distance from the fixed point. அப்ப O is called the fixed point is called the center. And அந்த rotating இது இருக்கு இல்லையா, அந்த constant distance R is called radius. அப்ப ஒரு circle அப்படின்னு சொல்லும்போது generally, so O is called the center and R is called the radius. சரியா? இதுதான் சர்க்கிள். அப்போ இப்ப நான் என்ன பண்றேன், இதுல ஸ்லைட்லி ஒரு சென்டர் ஆரிஜின் சொல்லிட்டேன் இல்லையா, அதான் சென்டர் தான் ஆரிஜின், அதனால தான் ஓன்னு கொடுத்தேன். இப்போ இந்த சென்டர் வந்து ஆரிஜின்ல இருக்கு, ரேடியஸ் ஆர்ன்னு இருக்கு, ஆர்ஓ ஏஓ நீங்க வாட் எவர் யூ லைக் சரிங்களா, ஆர்னே எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதுக்கு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் என்ன சொல்லலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்கொயர். எப்போ எ சர்க்கிள் with center at the origin 0, 0 having the radius r. ஏன்னா ஏன் போட போறோம் அவ்வளவு. x square plus y square plus 6. இப்போ center shift ஆயிடுச்சு 0, 0 origin இல்ல. If the center is h, k, if the center is h, a and radius is r, then the equation of the circle is x minus h the whole square plus y minus k the whole square equals to r square. சரியா? x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. Next நம்ம முக்கியமான கேஸுக்கு இப்போ வர போறோம். First one, the general equation of a circle. General equation of a circle. இதுதான் ரொம்ப முக்கியம். I want everybody to listen carefully. All your if you are all listening, yeah? Yes, sir. Boys, girls, please Yes, listen. sir. Listening, sir. முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். The equation of a circle is x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. தூக்கத்துல எழுந்து கேட்டா கூட இதை சொல்லணும். What is the general equation of the circle? X square plus y square plus 2gx plus 2fy plus c. From this we can produce center. We can find center. For center you have to take minus g, 5 and for radius r equals to square root of g square plus f square minus c. So on your 12th standard, இது 2 marksல கேக்குறாங்க. Find the center and radius. So இதுக்கு முக்கியமா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? சர்க்கிளுக்கு நான் அப்புறம் லேட்டரா உங்களுக்கு சொல்லி தரேன். x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன். மறந்துடக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும்னு சொன்னாங்களே, அதெல்லாம் இதெல்லாம் சொல்லணும். இப்போ சென்டர் இஸ் திஸ் திங் minus g, minus f and radius is g square plus f square minus c. Okay, next one. இப்போ இந்த ரேடியஸ் இருக்கு இல்லையா, g square plus f square plus c.
அது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆர் ஸ்கொயர். மூணு கண்டிஷன் பாருங்க. வெறும் பி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி இஸ் கிரேட்டர் தென் 0. ரெண்டாவது கண்டிஷன் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி லெஸ் தென் 0. தேர்ட் கண்டிஷன் ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த மூணு கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த மூணு கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இது கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் அந்த சர்க்கிளுக்கு பேரு ரியல் சர்க்கிள். ப்ளீஸ் இதெல்லாம் 1 மார்க். ப்ளீஸ் கைண்ட்லி நோட் இட். இந்த புக்ல இருக்கா என்னன்னு தெரியாது, இதெல்லாம் 1 மார்க் டிப்ஸ். இது இந்த ஜி ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ், அதான் ஆர் ஸ்கொயர் உடைய வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருந்தா தட் சர்க்கிள் இஸ் கால்ட் ரியல் சர்க்கிள். ஈக்குவல் டு 0வா இருக்கு, ஈக்குவல் டு 0வா இருக்கு, அதுக்கு பேரு பாயிண்ட் சர்க்கிள். பாயிண்ட் சர்க்கிள். அப்ப அங்க there is no radius. புரியுதா? ரேடியஸ் இல்ல. if there is no radius, that is called a point circle. if g square plus f square minus c is less than 0, that is called a imaginary circle. அப்ப இதுக்கு no locus. imaginary circleக்கு no locus. பிராக்கெட்ல போட்டுங்க. Next, equation of a circle. Next one, equation of a circle. Equation of a circle. With x1 comma y1, equation of the circle with x1 comma y1 and x2 comma y2 as extremities of the diameter. Extremities of the diameter. அதாவது so diameter நல்லா இருக்கு. This is called diameter AB. இதனுடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க x1 y1 x2 y2. Coordinates of the diameters கொடுத்துட்டானா then the equation of the circle can be written as equation of the circle is x minus x1 y minus y1 plus x minus x1 into y minus y1, sorry, x minus x2, அதுக்கப்புறம் தான் y minus y1 into y minus y2 equal to 0. This is the equation of the circle if the extremities of the diameter is given. Next, remark ன்னு போட்டுங்க. Remark. The position of the circle, the position of a point in போட்டு, the position of a point x1 comma y1 with respect to a circle, with respect to a circle, x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. In the plane containing the circle, the plane containing the circle. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூவை இதே ஈக்குவேஷன் தான், ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறோம் அதே தான், எக்ஸுக்கு பதிலாக x1 போடணும். அப்போ x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் பிளஸ் 2gx1 பிளஸ் 2fy1 பிளஸ் c. இப்போ இது x1 y1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வில் கெட் வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூட இருக்கும். ஒருவேளை நான் கோடு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ 0வா இருந்தால், if it is equal to 0, we can say the plane is in the circle. இந்த equal to 0 வந்தா in the circle. இந்த வேல்யூ less than 0வா இருந்தால், if it is less than 0, then it is inside the circle. எது? The plane is inside the circle. Greater than 0, outside the circle. சரிங்களா? சர்க்கிளுக்குள்ள ஆன் த சர்க்கிள், ஆன் த சர்க்கிள், இந்த சர்க்கிள் கூட கூடாது, ஆன் த சர்க்கிள். பிளேன் வந்து சர்க்கிளுக்கு மேல இருக்கும், சர்க்கிள் மேலேயே இருக்கும், சர்க்கிளுக்கு உள்ள இருக்கும். லெஸ் தென் 0னா, கிரேட்டர் தென் 0னா அவுட்சைட் த சர்க்கிள். அப்போ the position of a point x1, இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிள் மேலேயே இருந்தா ஈக்குவல் டு 0. அப்போ என்ன அர்த்தம்னா, இதனுடைய அர்த்தம் ஈக்குவல் டு 0னா lies on the circle. சரி, இந்த பாயிண்ட் x1, y1
இல்லையா? இது வந்து x1 இந்த சர்க்கிளுக்கு மேலேயே இருந்தால் that is called equal to 0. சர்க்கிளுக்கு உள்ள இருந்தால் அது வந்து லெஸ் தென் 0. சர்க்கிளுக்கு வெளியே இருந்தால் அவுட் சைட் த 0. பிளஸ் 2ல கொஸ்டின் கேக்குறான் அந்த மாதிரி. பிளஸ் 2ல கேட்கலனாலும் என்ட்ரன்ஸ்ல கண்டிப்பா கேட்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் equation of a circle in some special cases. Equation of a circle in some special cases. அடுத்தது பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் 1. Case 1. If the center of the circle is h comma k, if the center of the circle is h comma k and passes through the origin இந்த ஒரு சம்க்கு மட்டும் நான் விளக்கி சொல்றேன், அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாவே போட்டுடலாம். யூஸ்வலா h comma k ன்னு வச்சுங்களேன், x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் a circle with center h comma k. It passes through the origin. அப்ப 0,0 வழியா போகுது. x க்கு பதிலா 0 போடுவேன் h square, y க்கு பதிலா 0 போடுவேன் k square. அப்ப r square உடைய வேல்யூ h square plus k square. அப்ப அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னா x minus h the whole square y minus k the whole square equal to h square plus k square. டைரக்டா போடலாம். எப்போ? when the circle having the center h comma k and passes through the origin. Second case, if the circle touches the x-axis, நான்கு கேஸ் வரும். touches the x-axis. பாருங்க, 4 cases touches the x-axis னா அது 4 குவாட்ரண்ட்லயே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் touches the x-axis. இந்த சைடுல இதுவும் touches the x-axis. அப்ப we have 4 cases. இதனுடைய சென்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் h, k. இதனுடைய சென்டர் என்ன இருக்கும்? Girl side. First quadrant it is h, very good, minus h, k. Here it is minus h, k, minus k. Here it is h, minus k. Now the radius are same for all, r. Here is also r, here is also the radius is same. So r. அப்ப இந்த r என்ற ரேடியஸ் இந்த h k உடைய வந்து அப்ப k. அப்ப r என்றது k, இங்கேயும் k, y வேல்யூ தான். ஏன்னா x ஆக்சிஸ்ல இருந்து போகுது. அப்ப all the values are k. அப்ப இந்த ஃபார்முலால எப்படி போடலாம்? x minus h the whole square இருக்கு இல்லையா? அது h பிளஸ் ஆ இருக்கலாம், மைனஸ் ஆ இருக்கலாம். அடுத்து y பிளஸ் ஆ இருக்கலாம், மைனஸ் ஆ இருக்கலாம், k ஸ்கொயர். இப்ப ரேடியஸ் வந்து என்ன வந்துச்சுங்க? k. அதனால k ஸ்கொயர். ஏன் k போடுறோம்? யூஸ்வலா r தான் இருக்கும். ஏன்னா இது y உடைய வேல்யூ 0ல இருந்து y வரைக்கும் போகுது. 0ல இருந்து y வரைக்கும் இதனுடைய வேல்யூ எல்லாம் k தான். அதனால தான் k ஸ்கொயர். எப்போ? the circle touches the x axis. அடுத்து if the circle touches the y axis. அப்ப circle touches the y axis னா நீங்களே டயகிராம் போடலாம் பாருங்க. அப்ப எப்படி இருக்கும்னா which is equals to circle touches the y axis. Right. So here what is the center? Center na h comma k. Very good, h comma k. இங்க minus h comma k, இங்க minus h comma minus k, இங்க h comma minus k. Now what is the radius here? K. The radius k வா? எத்தனை பேர் k ன்னு சொல்றீங்க? h x value பா. x னா h தான். இங்க h, இங்க h, இங்க h. The same formula. So circle touches the y axis. The circle touches the y axis. அப்ப y axis சொன்னா radius become h, x axis சொன்னா radius becomes k. அதே ஈக்குவேஷன் தான் x plus or minus h the whole square, y plus or minus k the whole square
which is equals to h square. அடுத்து fourth case. If the circle touches both the axes, circle touches both the axes, circle touches the both the axes. பாருங்க, if it touches the both the axes, அப்ப ரெண்டு ஆக்சிஸையும் அது டச் பண்ணுது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸும் இருக்கு, ஒய் ஆக்சிஸும் இருக்கு, டச் பண்ணுது. அப்ப எப்படி வரும் பாருங்க, இது சர்க்கிள் இதையும் டச் பண்ணுது, இதையும் டச் பண்ணுது. நான் கொஞ்சம் ரஃபா போடுறேன், நீங்க அழகா போட்டுங்க, சரிங்களா? So clear explanation it was given by me, you can write. Even now, இப்போ anybody, இப்ப பாருங்க, இதனுடைய டிஸ்டன்ஸும் சேம் தான், இது வந்து சேம். இப்போ சப்போஸ் நான் என்ன பண்றேன், இது ஹெச்னா இதுவும் ஹெச், அதனால ஜென்ரலா இது என்ன பண்றேன், ஆர் ஆர், இதுவும் ஆர் ஆர். அப்ப ரேடியஸ் இங்க வந்து ஆர் கமா, சாரி சென்டர் வந்து ஆர் கமா ஆர், இங்க வந்து மைனஸ் ஆர் கமா ஆர், இங்க மைனஸ் மைனஸ் ஆர், இங்க ஆர் கமா மைனஸ் ஆர், சரிங்களா? இப்போ நவ் ஆல்ரெடி இது நான் ஏற்கனவே கொடுத்துறேன், இது எல்லாமே ஈக்குவல். பாருங்க, everything is equal. This is r, this is r, this is r, this is r, this is r. The radius is r, the center is also r comma r. So equation எப்படி மாறும்னா, x plus or minus r the whole square, y plus or minus r the whole square, which is equals to r square. Circle touches both the axes. The next one, if the circle touches x-axis, if the circle touches x-axis at origin, if the circle touches x-axis at origin, that is called 0, 0. சரியா? So அப்ப originல x-axis touch பண்ணதுன்னா அப்ப எப்படி இருக்கும்னா, this is origin, x-axisல touch பண்ணுது. Anyone, யுகேந்திரன், இப்ப நீங்க சொல்லலாமா இதனுடைய சென்டர் என்னவா இருக்கும்ட்டு? first circle, what is the center for first one? 0, y. Very good, 0, y. That is called, and போடுற நம்ம 0, k ன்னு போட்டுக்கலாமா? இங்க வந்து 0, minus k. அப்ப ரேடியஸ் என்ன இருக்கும் இங்க? y உடைய வேல்யூ தான இருக்கும். அப்ப என்ன, that is called k. அப்ப என்ன பண்ணலாம்னா, இது வந்து x minus 0 the whole square plus y plus or minus k the whole square equal to k square. X 0 போனா x square plus y plus or minus k the whole square equal to k square. Next case, circle touches y axis, circle touches y axis at the origin, at the origin. பாருங்க, y axisல டச் பண்ணுது circle. So what is the center? h, 0 போடலாமா? இங்க minus h, 0. The radius is same, h. அப்போ கம்ப்ளீட்டா அப்படியே மாறிடும். இங்க x plus or minus h the whole square, y square equal to k square இந்த இடத்துல h square. இதெல்லாம் எத்தனை different cases or 6 different cases பார்த்துக்கிறோம், which are very very useful for solving the problem. Next, சரி, இப்போ ரொம்ப போட்டோம்ல, கொஞ்சம் கான்செப்ட்ஸை அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் தள்ளி வச்சுருவோம். இப்போ உங்க புக்ல இருந்து சில ப்ராப்ளம்ஸை நம்ம போடுவோம், ரைட்டா? வில் டூ சம் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக். அப்புறமேட்டுக்கா நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் தான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, லைன் அண்ட் சர்க்கிள், சர்க்கிளுக்கும் லைனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ நான் கொடுத்த இந்த சர்க்கிள்ஸ்ல இருந்து சில ஃபார்முலாஸை போடுவோம், ரைட்? சரி, ப்ராப்ளம்ஸை போடுவோம், ரைட்? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள், ப்ளீஸ் சார். ஃபைண்ட் the equation of the circle with center. Find the equation of the circle with center. So take down the first problem. இன்னும் 10 minutes தான் இருக்கு, ஒரு 3 ப்ராப்ளம் போடலாம். Find the equation of the circle with center 2, from your textbook -1 5.1 exercise second problem, and passing through the point 3, 6, 2, -1 and passing through the point 3, 6.
In standard form, find the equation of the circle with the center 2, -1 and passing through the point 3, 6 in standard form. So the center is 2, -1. நம்மளுக்கு standard form உடைய equation நான் சொன்னேன். X minus h the whole square plus y minus k the whole square equal to r square. Now it is clearly given that h, k. So I can write this as x minus 2 the whole square plus y plus 1 the whole square equal to r square. And according to the problem, it was given that it passes through the point. It passes through 3, 6. இப்போ x க்கு பதிலா 3 போடுங்க. 3 minus 2 the whole square, 6 plus 1 the whole square equal to r square. Now 1 square, 6 plus 1, 7 square equal to r square. 1 plus 49 equal to r square. Therefore, r square equal to 50. இதுதான் standard form. அப்போ இதுல எத்தனை போட்டீங்கன்னா your standard form of the circle is x minus 2 the whole square plus y plus 1 the whole square equal to 50. That is the answer. You'll get 2 marks for that. Sorry. Okay, so now the board is clear, right? Next problem. Take down quickly. Find the equation of the circles. Find the equation of the circles that touch both the axes. Find the equation of the circle that touch both the axes. இப்பதான் கொடுத்த அந்த special case இல்லையா? Find the equation of the circle that touch both the axes and pass through -4, -2. -4, -2. சரியா? இப்போ ஹரிணி இருக்கீங்களா? ஹரிணி is there? Any ஹரிணி? ஹரிணி கவனிங்க. இப்போதான் கொடுத்தேன் equation of the circle touch both the axes. What is the equation? Come on quickly. Both the axes. Touch both the axes. What is the equation? If touch both the axes. X plus or minus What is r the equation? whole square X plus or minus r the whole square. Y plus plus or y minus plus- r the whole square. Very good, ma. Equals to r square. Now this is passes through this point. Upon -4 plus or minus r the whole square plus y -2 plus or minus r the whole square, which is equals to r square. நம்ம மெயின் ஏம் என்னன்னா இப்போ ஆரை கண்டுபிடிச்சா ப்ராப்ளமே ஓவர். அப்போ -5 plus or minus r the whole square plus -2 plus or minus r the whole square. அப்போ இதனுடைய வேல்யூ என்ன சொல்லலாம்னா r minus 4 the whole square. இதை வந்து நான் சொல்லணும்னா r minus 2 the whole square equal to r square. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க r square minus 8r plus 16. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க r square minus 2 into 2 4r plus 4 equal to r square. Now r square cancel. இதில் பண்ணீங்கன்னா r square minus 8r minus 4r minus 12r. 16 plus 4 20. Correct? Is it right? R square minus 12r plus 20 equal to 0. So multiply பண்ணா 20 வரணும், add பண்ணா -12 வரணும். கரெக்டா? minus 10 minus 2 -5 -10 -2. very good. -10 -2. So which is equals to this thing. Up we can write this as r minus 10 into r minus 2 equal to 0, r equals to 10 or r equals to 2. Our first when r is equals to taken as 10, r equal to 10 போடுங்க. X plus or minus 10 the whole square plus or minus y plus or minus 10 the whole square equal to 10 square or 100. இது ஒரு equation standard form. அடுத்து when r equals to 2, we'll get x plus or minus 2 the whole square plus y plus or minus 2 the whole square equals to 2 square, which is equals to 4. 2 or 3 marks. The next problem. One more problem. With this, we'll stop today. Find the equation of the circle
Last one of today's class. Find the equation of the circle with center. Find the equation of the circle with center two comma 3, with center 2, 3, and passing through the intersection of the lines, 3x minus 2y minus 1 equal to 0, and 4x plus y minus 27 equal to 0. Okay. Again, I'll repeat the question. Find the equation of the circle with center 2, 3, and passing through the intersection of the lines, 3x minus 2y minus 1 equal to 0, and 4x plus y minus 27 equal to 0. Can anyone tell me what is an idea to solve this problem? Quick. Anybody? What is an idea to solve this problem? ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து x இல்லாட்டி y ஓட பண்ணலாம். வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். சரி, okay, good. Very good. What's your name? சந்தியா சார். Next step. சந்தியா, சொல்லுங்கம்மா. அடுத்தது. Correct, you are right. ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். அத வந்து கொடுத்திருக்க ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒன்னு அப்ளை பண்ணோம்னா x y கிடைச்சிரும். அப்ப சென்டர் கிடைச்சிரும். சரி. நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா ஆன்சர். ஃபார்முலால எப்படி அப்ளை பண்ணனும்? சரி, நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் போடுறேன். 3x minus 2y. இப்போ இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப என்ன ஆகும்னா 3x minus 2y minus 1 equal to 0, 8x plus 2y minus 54 equal to 0. So இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 11x minus 55 equal to 0. அப்ப x உடைய வேல்யூ 5 கிடைச்சிச்சு. x உடைய 5 எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல போடுங்க. 3 into 5 15 minus 2y minus 1 equal to 0 minus 2y equal to minus 14. அப்ப y உடைய வேல்யூ 7. நீங்க சொன்ன மாதிரி இதுல இருந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த கொஸ்டின் படி இதனுடைய சென்டர் இஸ் given which is called 2, 3. சரிங்களா? இந்த ரெண்டு லைனும் வந்து எங்க இருக்குன்னா சர்க்கிள் மேல டச் ஆயிருக்கு. அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து சர்க்கிள்ல டச் ஆயிருக்கும். அப்ப இதுதான் பாயிண்ட் ஆஃப் சென்டர் வந்து C. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து 5, 7. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சென்டர்ல இருந்து இந்த கர்வை டச் பண்றதுக்கு பேர் என்னது? ரேடியஸ். அப்ப எனக்கு ரேடியஸ் தேவை அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டுத்தினுடைய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை கண்டுபிடிச்சாச்சுன்னா ரேடியஸ் இதனுடைய டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த கிவன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்ப ரேடியஸ் உடைய ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா y2 minus y1 7 minus 3 the whole square 4 square 5 minus 2 the whole square 3 square which is equal to 16 plus 9. Your r உடைய வேல்யூ 5. Square root of 25 which is equals to 5. இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் a circle உடைய ஈக்குவேஷன் தெரியும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் a circle is x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. Now x உடைய சென்டர் h, k already given 2 the whole square plus y minus k 3 the whole square equal to 5 square. If you expand x square minus 4x plus 4 plus y square minus 6y plus 9 equals to 25. Now we can write x square plus y square at the x term minus 4x minus 6y 4 plus 9 13 minus 25 which is equals to minus 12 equal to 0. This is the equation of the circle. 3 marks. நீங்க சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல சில மாவட்டங்கள்ல இந்த கொஸ்டின்ஸ் இதே கொஸ்டின் சேம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அதனால பாருங்க, ஒரு சென்டர் கொடுத்துட்டாங்க and point of intersection is called the point which lies on the circle. But to find the radius, the distance between the center and this point of intersection will give you the radius. Once you find the radius, then you take the standard form. இதுக்கு பேரு standard form of a circle. General equation தான் இது. x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. This is the general equation. This is called the standard equation. Please take down. With this we'll stop. We'll continue in the next class. Before we winding up the class, I want to tell you the important thing, because today we have just recalled what you studied in the earlier classes. Okay, where you studied in 11th and 10th, but some of the important facts I have given today. So kindly, please, before you are going to bed, you just go through these things what I have given today. It is very useful. In the next class,
onwards, we are going to practice more problems in your 12th standard and also for the entrance examinations. Okay, don't miss even a single class. My humble request, my kind request. So today I am really very happy. Most of the students, almost all the students are attending the class today. Thank you very much. Keep it up. God bless you all. Thank you. Good night. Take care. We'll see you in the next week. Okay, next class. Thank you very much. Thank you, sir. Thank you, sir. Okay. Thank you. Okay. Thank you, sir. Thank you.